ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறதான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு அருமையானது, ஒவ்வொரு நாளும் அன்பின் வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதிலே என் இதயம் ஆண்டவருக்குள் களி கூறுகிறது. என் ஆண்டவர் இந்த நல்ல வேலையை இணையதளத்தின் மூலமாய் சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். முகமாய் காணும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இறை வார்த்தை யாக்கோப்பின் புத்தகம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. 10வது இறைவார்த்தை, அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். எப்பொழுது? அவருக்கு முன்பதாக பணிந்து, அவருக்கு முன்னதாக அடங்கி, அவருக்கு முன்னதாக அவருடைய வார்த்தையை கேட்டு நிற்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வு வரப்போகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயர்த்தப் போகிறார். அது மனிதன் உயர்த்துவது போல் அல்ல. அது உங்கள் படிப்பின் காரியமாய் பதவியின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் அல்ல. உங்கள் சுய பலத்தினால் வருகிற ஆசீர்வாதம் அல்ல. தெய்வம் கொடுக்கிற ஆசீர்வாதம். அவருக்கு முன்னதாய் தாழ பணிந்து, என் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, நீங்களும் நானும் அவருக்கு முன்னதாய் பணிந்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆசீர்வாதம் உண்டாகியிருக்கும். இந்த தாழ்மை நமக்கு இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவனே, இந்த தாழ்மையை படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடம் ஆறுங்கள், நான் உங்களுக்கு தாழ்மையை படித்து கொடுப்பேன். மத்தேயு நற்செய்தியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது இறைவார்த்தையில் நான் வாசிக்கிறோம் அல்லவா? மன தாழ்மை உள்ளவர், கனிவும் தாழ்மையும் என்னிடத்தில் இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். என்னிடம் ஆறுங்கள் என்று சொன்னார். அவரது பாதத்தில் நீங்களும் நானும் அமர்ந்திருப்போம் என்று சொன்னார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகியிருக்கும். எதிலும் நாம சுயமாக நான் என்று சொல்லி எழும்பாதபடி அவருக்குள் தாழ்மைப்படுங்கள். அவருக்குள் தாழ்மைப்படுங்கள். இந்த நாளிலே ஆண்டவர் உயர்த்துவார். எனக்கு அருமையானவர்களே, படிக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை டியூஷன் அனுப்புகிறோம். படிக்க வேண்டும் என்று சொல்லி கல்லூரிகளுக்கு அனுப்புகிறோம். ஞானம் வேண்டும் என்று சொல்லி, அறிவு வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறோம். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவருக்கு முன்னதாக இருப்போம் என்று சொன்னால் அவர் ஞானத்தினால, அறிவினால, கிருபையினால நம்மை நிரப்ப வல்லவர். எனக்கு அருமையான ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். அருமையான நண்பர். அவர் சிறு வயதில் மிகவும் கஷ்டப்பட்டார். தாழ்மையோடு பேசுவார். 3-4 சகோதரிகள், 3 தம்பிமார்கள் இருந்தார்கள். இவர்கள் தான் மூத்தவர். இவர்கள் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து வெளி தேசத்திற்கு கடந்து போனார். அவர் சொன்னார், ஒரு நாள், அண்ணா, ஒரு டீ குடிக்க கூட எங்களுக்கு நேரம் இருக்காது. மிகவும் கரண்டே இல்லை அந்த கிராமத்தில் தான் எனக்கு வேலை. மின்சாரம் என்பதே கிடையாது. ஜெனரேட்டரில் தான் எல்லாம் ஆஃபீஸ் இயங்கும். அந்த இடத்துல தான் எங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. அந்த வேலையை உண்மையாக செய்தேன். பல ஆண்டுகள் உண்மையாக செய்தேன். இன்றைக்கு நான் 30 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தினா. ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மையாக இருந்தேன். பல ஆண்டுகள் பணிவாக இருந்து படித்தேன். இன்றைக்கு அதே தேசத்தில் இன்றைக்கு எனக்கு ஒரு சொந்த கம்பெனியை கொடுத்திருக்கிறா. இன்றைக்கு அதே தேசத்தில் என்னுடைய குடும்பத்தினர் வேலை பார்க்கின்றார்கள். என் உறவினர், என் சகோதரர்கள் எல்லாம் அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. நான் ஆண்டவருக்கு முன்னால் பணிஞ்சு நின்னேன். இன்றைக்கி ஆண்டவர் சகலத்திலும் ஆசீர்வதித்து என்னை ஐஸ்வர்யனாய் மாற்றியிருக்கிறார் என்று சொன்னார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, எவரை மேன்மைப்படுத்தவும் எவரை உயர்த்தவும் அவரால் கூடும். ஐஸ்வர்யம் கனமும் கர்த்தரால் வரும். அவருக்கு முன்னதாக தாழ்மைப்பட்டு இருப்போம் என்று சொன்னால் என்னையும் உங்களையும் ஏற்ற காலம் ஒன்று உண்டு. இந்த காலத்திலே உயர்த்துவா. எந்த நாள் ஏற்ற காலம்? அவருக்கு முன்னதாக நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, நீங்கள் கேட்க வேண்டாம் என்னை உயர்த்தும் என்று சொல்லி, நான் கேட்க வேண்டாம் என்னை உயர்த்தும் என்று. யோசேப்பு கேட்கவில்லை, சிறைச்சாலையிலிருந்து நீ சிங்காசனத்துக்கு உயர்த்தும் என்று கேட்கவில்லை. ஒரு நாள் வந்தது, அன்றைக்கு கர்த்தரே உயர்த்தினார். ஆம், ராஜாக்களுக்கு மத்தியிலும் பிரபுக்களுக்கு மத்தியிலும் அவன் சிரசை உயர்த்தின அதே ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். அவருக்கு முன்னதாக நாம் தாழ்மைப்படுவோமா? ஆராதிக்கின்றோம், பேசுகின்றோம், ஜெபிக்கின்றோம். ஆனால் எனக்குள்ளாய் ஒரு தாழ்மை இல்லை. தாழ்மையுற்றவனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபை இன்றைக்கு பெற்றுக்கொள்வோம். மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்குள்ளும் தாழ்மையில் ஒரு கிருபை கொடுப்பீராக. அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக.
தகப்பனே, பணி செய்கிற இடங்களில் எனக்கு பதவி விரிவு கிடைக்கவில்லையே, அப்பா எனக்கு நான் படித்திருக்கேன், சரியான வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து அவர்களை உயர்த்துவீராக. யோசேப்பை உயர்த்தின தேவன், தானியேலை உயர்த்தின தேவன், எஸ்தரை ராஜாத்தியாய் தேசத்திற்கு வைத்த தேவன், உடைய ஜனங்களை அப்படியே வைப்பதற்காக நன்றி. உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையை சொன்னீர். ஒவ்வொரு மேலுமுடைய ஆசீர்வாதம் வருவதாக. ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.